செல்வகுமாருக்கு போயிருக்காரு, பெரிய அளவுல நிக்கிறாரு அரசியல்ல, வர எலெக்ஷனுக்கு நிக்கிறதா அறிவிச்சிருக்காரு. நீங்க அவரை சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்தவர், அவர் ஹீரோவா ஆகுறதுக்கு அன்னைக்கு பாடுபட்டவர். இப்போ ஏன் அவர் கூட அவர் சக்சஸ் ஆகுற வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு இப்போ அவர் அரசியலுக்கு போன பிறகு அவர் கூட ஏன் இல்லை? இது நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இது என்னன்னா சார், எப்பவுமே எல்லாருமே எல்லா குரலையும் எப்பவுமே இருந்துட முடியாது. அது ஒரு குடும்பமா இருந்தா கூட இருக்க முடியாது. ஏதோ ஒரு கால சூழல் அந்தந்த அவங்க வேலைப்படுவோ இல்ல வேலையோ ஏதோ ஒரு காரணங்களால பிரிஞ்சு போறது வழக்கம் தான். இப்ப நான் ஒரு புலிங்கிற திரைப்படம் நான் தயாரித்து எடுத்தது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த படம் மூலமாக நிறைய ஒரு இழப்புகள் எல்லாம் நான் சந்திச்சேன். இருந்தாலும் என்னுடைய நேர்மை, நான் எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு கடனோ பிரச்சனையும் இல்லாம அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்ன அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்ன வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த திறமையை வைத்து நான் பத்திரிகை அதனால நான் இப்படியே இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால், அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸ்ல இருக்கணுங்கிறது தான். நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 விருது அரசு சார்பாகவும் கலைஞர்கிட்டே வாங்கியாச்சு. மிக சிறந்த அளவு என்னுடைய தொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த அந்த தென்குமரி கல்விக் கழகத்துல செயலாளராக போட்டிட்டேன். நமது சிவஞ்சாயத்தினர் அவங்க பேர்ல அந்த கல்லூரி இருக்கு, வைகுண்டர் பாலிடெக்னிக் எல்லாமே இருக்கு. அதுக்கு செக்ரட்டரியா அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயித்தது காரணமே நான் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டு தான். விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசா வர வேண்டும் என்ற அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி. அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்த்தா எனக்கு நல்லது தானே. அவருக்கு வேலை பார்த்து வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிடணும் இல்லையா? நான் அதை பற்றி எப்படி சொல்றது? அரசியல் கட்சி தலைவர் நீங்க இப்போ அடுத்த 2020 வருஷம் தேர்தல் ஆகும்போது நீங்க அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தலைவர்கள் அப்படிங்கிற முறையில கூட்டணியில சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். தம்பி சொன்னது அரசியல் கட்சி தொடங்கல. இது ஒரு சமூக இயக்கம். கலப்பை மக்களுக்கு சாதாரணப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக, பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அது ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தல. ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துருக்காங்க. இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சமூக அலுவலர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழக அரசு உங்களை அழைச்சது அரசியல் கட்சி அப்படிங்கிற அடிப்படையில தான் உங்களை அழைச்சது. நீங்க இயக்கம் கட்சியில இயக்கம் இல்ல இயக்கம் தான். அதாவது அந்தந்த ஏரியாவில் யாரு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்க கருத்து கேட்க கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு இயக்கமா இருந்தது, அவங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தமிழக அரசு பாராட்டு சொல்லதான் கடமைப்பட்டேன். சொல்லுமா சார், நீங்க விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க. அவரோட பலம் என்ன அப்படிலாம் தெரியும். 2026 தேர்தலில் அவர் சட்டசபையில சிஎம்ஆ ஜெயிப்பாரா, தனித்து போட்டிடுமா, கூட்டணி வேணுமா, இல்ல அதை அடுத்த தேர்தலையாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா? உங்களுடைய இன்னும் ஓட்ட எப்படி? இல்ல அவர் ஒரு பிரஸ் கேண்டிடேட். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்வி தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் புதுசா வருவாங்களா, ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடுநிலையாளர்கள் எனக்கே அது இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய. கூட்டணியா தனித்து போட்டி? அவர் கூட்டணி மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு. ஒரு பெரிய திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் மீறி அவரால் தனித்து போட்டிட்டு ஜெயிக்க முடியும். அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூழ்நிலையில அரசியலுக்கு நேரம் நெருங்க அதுக்கான முடிவு அவர் எடுப்பாரு. நீங்க விஜயத்தை கேட்க முடியல, யாரை கேட்கிறீங்க? இந்த கலப்பை மக்கள் இயக்கம் விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உருவானது. இப்போ எம்பரான் படத்துல முல்லை பெரியார் பத்தி தப்பா ஒரு வசனம் இருக்கிறதாவும் விவசாயிகள் எல்லாம் போராட்டம் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டத்துல இந்த கோபுரம் செக்வன்ஸ் வாசல் நடக்குது. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இது ஒரு கிட்டத்தட்ட தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை குயிக்கு என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் மதுரை சார்ந்த மாவட்டங்கள், கிட்டத்தட்ட தேனி, கம்பம் போன்ற மாவட்டங்கள் வறண்ட பகுதியா இருந்தனால அவர் ஒரு பொறியாளர் இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்டா போகிற தண்ணீர் ஒரு அணை கட்டினா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க என்பதற்காக கட்டப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள், சில அரசியல் பிரமுகர்கள் அதை ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதாவது 2 மாநிலமும் உங்களுக்கு தெரியும், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். இங்க உள்ளவர்கள் அங்க இருக்காங்க, அங்க உள்ளவர்கள் இங்க இருக்காங்க, இங்க உள்ள பெண்ணை அங்க எடுக்கிறாங்க, அங்க உள்ள பெண்ணை இங்க எடுக்கிறாங்க, இங்க உள்ள நடிகர்கள் அங்க நடிக்கிறாங்க, அங்க உள்ள நடிகர்கள் இங்க நடிக்கிறாங்க. இப்போ மம்முட்டி, மோகன்லால், ஜெயராம் படம் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆகுது, இங்க உள்ள படங்கள்ல நடிக்கிறாங்க. அப்ப இங்க உள்ள நடிகர் விஜயுடைய படங்கள், ரஜினி சார் படம், கமல் சார் படம் அங்கேயும் ஓடுது. அப்ப இது ஒரு தாயினுடைய 2 பிள்ளைகள்.
இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைப்புக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்கள் இயக்கம் கண்டனம் தெரிவிப்போம். முன்னாள் பிரிதிராஜிலே ஒரு செயலை செய்தார். அப்பொழுது துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான். இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன், பிரிதிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இது ஒரு கட்டி மீது நடப்பது போன்றதுதான். 2 சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடார்கள். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள், ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம். அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை, சகோதரர்களாக அந்நியர்கள் இன்னைக்கு வர போராடுறாங்க. அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டும். அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க பிஜேபியிலும் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க கூட இருந்திருக்கீங்க. டிஎம்கேலையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விருதுதான் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எஸ்எஸ்சி அளவுக்கு விஜயோட லைஃப்ல பங்கெடுத்தவர். நீங்க இப்போ விஜய் பாத்தீங்கன்னா முதல்வராகட்டும் பிரதமராகட்டும் எல்லாம் ஒரு மரியாதை இல்லாம அவர் இன்னைக்கு எம்ஜிஆரோட விட்டுறாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து கருணாநிதி சொன்னதுக்காக காரை விட்டு பல பேர் இறக்கி விட்டாரு. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மோடிஜின்னு நக்கலா பேசுறாரு மேடையில. ஒரு சீனியரா நீங்க அரசியல், நீங்க அவருக்கு சீனியர் தான். ஒரு அட்வைஸ், நீங்க இருந்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் பிரமாதமா சந்திச்சாரு விஜய். இப்ப சந்திக்கிறதே இல்லை. அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் பண்ணா என்ன திரும்ப இந்த பிரச்சனை பேசுறது இல்ல. நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை பேசிடுறேன். எனக்கு வந்து என்ன வேலைக்கு வைத்தவர் என்ன வந்து எஸ். சந்திரசேகர். நான் உண்மை பேசுறேன். என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர். எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்சிசி தான். அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வந்தார். நான் எப்பவுமே விஜய் பெரிய ஸ்டார் ஆன கூட எல்லாமே நான் கீழ்படிகள் வந்து எஸ். சந்திரசேகர் தான். ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன். ஏன்னா அவர் நான் கூட பணியாற்றியவருக்கு உயரத்துக்கு. ஆனால் எஸ். சந்திரசேகருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டேன். ஏன்னா என்ன வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்தேன். இன்னைக்கு வரை அவருக்கு எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கேன். வரப்போது 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் நீங்க போட்டி போடுறதுக்கு அங்க உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது சம்பந்தமா போஸ்டர்லாம் அடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரியும். நீங்க எந்த கூட்டணியில டிராவல் பண்ணுவீங்க? அன்னைக்கு கேட்ட கேள்வி கண்டிப்பாக நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி. எனக்கும் அதோட சினிமாவில் பெரிய ஆளா வரணும் மாதிரி அரசியலுக்குள்ள அந்த பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அதை சந்திச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் கூட அனுசரணையா போயிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவா எங்கேயும் போக மாட்டேன். அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்கு. அவங்க அதை விட என் மேல அன்பா இருக்காங்க. நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல். அது உண்மைதான். அதை நான் மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமா எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும். கண்டிப்பாக நான் போய் சொல்றதுல விரும்பல. இந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தா நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா? நியாயமான சர்வீஸ்ல அதிகமாக பண்ணலானே அந்த மக்களே எனக்கு சொல்றாங்க. நிச்சயமாக 2026 கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி, தரலாட்டும் சரி, கண்டிப்பாக நான் அந்த தேர்தலில் களம் என்னன்னா சின்ன வயசுல விஜய் கொஞ்சம் தெரியும். அவர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவங்க ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. சோ ஒருவேளை வந்து திமுக வந்து டைரக்டா சொல்லிட்டா திமுக தான் எதிரிட்டார் விஜய் சார். அப்ப வந்து அவங்க வந்து ஒரு பிளே பண்ணாங்கன்னா, உங்களை வச்சு பிளே பண்ணாங்கன்னா நீங்க நிப்பீங்களா? திமுக பிளே பண்ணி சொல்ல முடியாது சார். என்னுடைய திறமையை புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு அங்கீகாரம் யாரு தந்தாலும் சரி, அங்கீகாரம் தருவதற்கு கூட நான் களம் இறங்கி நான் களத்தை சந்திப்பேன். பிஜேபி, திமுக, அதிமுக எதுவுமே சொல்லலை. எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோட நான் கைகோர்ப்பேன். என்ன மதிச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா? அது யாரா இருந்தாலும் அது ரொம்ப சீமான் தந்தா கூட நான் கொடுப்பேன். எனக்கு ஒரு பலம் இருக்காங்க. பிஜேபி சார், அதான் சார், நான் யார் பேரும் தனியா சொல்லக்கூடாது இல்லையா? 4 பேர் இருக்காங்க. சீமான் நீங்க சொன்னேன். யார் தந்தாலும் போவோம் சார். எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்தா நான் போவேன். பிரதர் இதுக்காக தான் எங்கிட்டு இருக்கும் பிரதர். கன்னியாகுமரியில கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் அவர்கள் என்றால் அவருக்கு ஆதரவாக செயல்படுவேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை விட்டீங்க. அந்த அணை கட்டுறது எதுக்காக? திருடர்களுக்காக கட்டணும்னு சொன்னீங்க. இந்த திருடர்கள் யாரு? திருடர்கள்னா ஒரு வறுமை இருக்கும்போது திருடர்கள் சொல்லல. திருடர்கள்னா எப்படின்னா, நான் சொல்ற கேட்டுக்கிட்டு அந்த பகுதியில நிறைய வழக்குகள் வருது. நான் சொல்லிடுறேன், வழக்குகள் வருது. அந்த வழக்குகள் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அன்றைய ஆளும் கட்சிகள் எல்லாமே பெர்சன்டேஜ் வழக்கு எதுக்காக வருதுன்னா வறுமை, வேலை இல்லை. காரணம் அதுக்குதான் திட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமா நடக்கும். ஏன்னா பாவங்கள் அப்பாவிகள் திருடப்படுறாங்க. அவங்களோட சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. காரணம் வேலையின்மை. அப்ப அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் பெண்ணை குயிக்க அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணிட்டாங்க.
அந்த மக்கள் மீது உள்ள அன்பாக செய்தது. சின்ன திட்டம் நான் வச்சிருந்தேன், ஒருத்தர் கொடுத்தேன், குப்பையில தூக்கி போட்டாரு. நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத ஒரு பெரிய பொருளியல் பிடபிள்யூடில இருந்து நான் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம், அதாவது கால்வாய்கள் தூர்வாரி கடைமடைகளுக்கு எல்லாம் தண்ணீர் போற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி NSS NCC அங்கங்க உள்ள சோசியலிஸ்ட் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒருத்தர் அதிகபட்சம் 10 to 15 கோடி ரூபாய்க்கு தான் வரும். திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது? நல்ல திட்டங்களை நம்ம சொல்றோம், விவசாயிகளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா நம்மள மாதிரி உள்ளவங்க இவன் யார் பிஆரோ அது இதுன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி கேவலப்படுத்துறோம். மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமே வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து 2-3 பிரிச்சிருக்காங்க. கட்சியுடைய என்ன பலம்? அது அசுர பலம். டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்களே எப்படி சொல்லாம பத்திரிகையாளர்கள் அவரால் அதை வெற்றி பெற்றது இல்லை. பிரதான கட்சி பயன்படுத்த அது அவசியம் இல்லை, அதுதான் அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நம்மள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. எங்க ஒரு ஆளை வந்து அப்படி பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டுல இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, பண்பாளர்கள் இருக்காங்க, நல்ல சோசியல் சர்வீஸ், நல்ல இந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பயன்படுத்தி எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன்.